அனைவருக்கும் வணக்கம். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ்னுடைய 12th லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் 13th லெசன் சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி அப்படிங்கிற லெசன் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சமூக நீதினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இயங்குறாங்க அப்படிங்கும் போது அவங்க அதுக்காக போராடுறாங்க அப்படின்னா நம்ம அதை அவங்களுக்கு கொடுக்கறத தான் நம்ம என்ன சொல்றோம்னா சமூக நீதி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டி பீப்புள், ஓகேங்களா, ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக இயங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க தேவைக்கு அவங்களுடைய தேவையை நம்ம அவங்களுக்கு நிவர்த்தி செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 4 அண்ட் 16 சப் கிளாஸ் 4 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா? ஸோ 15 சப் கிளாஸ் 4 பாத்தீங்க அப்படின்னா சமூகத்திலையும் கல்வியிலையும் பின்தங்கி இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பட்டியல் சமூகத்தினர் மற்றும் பழங்குடியின சமூகத்தினர் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு சம் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் சிறப்பு ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 4 சொல்லியிருக்கு. அது எதை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னா கான்ஸ்டியூஷனுடைய ஆர்டிகல் 29 சப் கிளாஸ் 2க்கு தடையா இருக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 16 சப் கிளாஸ் 4 என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதே சமூகத்திலையும் கல்வியிலையும் பின்தங்கி இருக்கக்கூடிய பேக்வர்ட் கிளாஸ், ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் பீப்புளுக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த இந்த 16 சப் கிளாஸ் 4ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஐநா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிசம்பர் 18 ஆஃப் 1992 அன்னைக்கு இனம், மதம், மொழி சிறுபான்மையினருக்கான ஒரு சர்வதேச அளவிலான பிரகடனம் அப்படிங்கிறத வெளியிட்டு அவங்களுக்கு தேவையான உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பட்டியலிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ இனம், மதம், மொழி சிறுபான்மையினருக்கான ஐநா பிரகடனம் எப்போ அப்படின்னா டிசம்பர் 18 ஆஃப் 1992. ஸோ இந்த லெசன் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் நமக்கு எதுவுமே தேவையில்லை, நம்ம சிலபஸ்ல இல்லை. ஸோ சிலபஸ்க்கு தேவையான போர்ஷன்ஸ் மட்டும் நம்ம இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்படி இந்த இடத்துல இருக்கிற ஒரு பாக்ஸ் கண்ணு நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்தியாவில் பேக்வர்ட் கிளாஸ் பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய நிலையை பற்றி ஆராய்வதற்காக முதலில் உருவாக்கப்பட்ட ஆணையம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் காக்கா கலேலக்கர் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா 1953. ஸோ 1953ல காக்கா கலேல்கர் அப்படிங்கிற ஒரு தலைமையில முதல் ஆணையம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கும். இதுதான் சுதந்திர இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அடுத்தது டைரக்டா வந்துட்டு நம்ம மெட்ராஸ் மாகாணத்துல சமூக நீதி என்ன அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு நம்ம போயிருவோம். ஓகேங்களா? ரைட். ஸோ அதாவது சென்னை மாகாணம், தட் இஸ் மெட்ராஸ் மாகாணம் 1802ல உருவாக்கப்பட்டது. தட் இஸ் 19th செஞ்சுரி, 19ஆம் நூற்றாண்டுல 1802ல மெட்ராஸ் பிரசிடென்சி சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்டது. அது உருவாக்குன காலகட்டத்தில இருந்தே பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இந்த மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ இந்த மாகாணத்துல ரயோத் வரி, ஜமீன்தாரி போன்ற வரி வசூலிக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. இது மட்டும் இல்லாம சென்னை மாகாணத்துல ராணுவ அமைப்புகளும் என்ன செய்யப்பட்டதுன்னா உருவாக்கப்பட்டது. ஸோ 1835ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா முழுவதுமே அபிஷியல் லாங்குவேஜாக, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜா, நிர்வாக மொழியாக இங்கிலீஷ் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்துட்டு நிறைய ஆங்கிலேயர்கள் உருவாக்குன அந்த பிரிட்டிஷ்னுடைய இந்தியன் ஆர்மியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் போய் சேர ஆரம்பிச்சாங்க. அதுல பெரும்பாலானவங்க பிராமணர் அல்லாதவர்களாக, நான் பிராமின் பீப்புள்ஸாகவும், தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் டிப்ரஸ்ட் கிளாஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் தான் அதிகமா பிரிட்டிஷ்னுடைய ராணுவத்துல இந்தியன் ஆர்மியில போய் சேர ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ என்னதான் பிரிட்டிஷ்னுடைய இந்தியன் ஆர்மியில இவங்க எல்லாரும் சேர்ந்திருந்தாலும் பிரிட்டிஷ் எதை அனுமதிக்கல அப்படின்னா மெயினா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த ராணுவத்துல இங்கிலீஷை தவிர வேற எந்த லாங்குவேஜஸையும் அனுமதிக்க முடியல. இது எப்ப வரைக்கும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா டில் 19th செஞ்சுரி, 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி காலகட்டம் வரைக்குமே பிரிட்டனுடைய ராணுவத்துல இங்கிலீஷை தவிர வேற எந்த ஒரு லாங்குவேஜஸும் உள்ள வரல. அப்ப இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆங்கிலம் தெரிஞ்சவங்க தான் அதிகமா ஆர்மிக்கு போற மாதிரி இருந்தது. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஸோ பிரிட்டிஷ் பீப்புளை தாண்டி, அதாவது ஐரோப்பியர்களை தாண்டி ஆங்கிலோ இந்தியன்ஸோ பிராமின்ஸோ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதிகப்படியான பேர் ராணுவத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஸோ அந்த காலகட்டத்துல படிச்சவங்க யார் இருந்தாங்க, ஐரோப்பியர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள் அண்ட் பிராமணர்கள். இவங்க தான் அந்த காலகட்டத்துல படிச்சவங்களா, கல்வியறிவு பெற்றவர்களா, ஆங்கிலம் தெரிந்தவர்களா இருந்தாங்க. அப்ப ராணுவத்துல ஆங்கிலத்தை தவிர வேற எந்த லாங்குவேஜஸையும் அனுமதிக்க மாட்டோம்னு பிரிட்டிஷ் சொன்னது என்னாச்சு அப்படின்னா ராணுவத்துல ஐரோப்பியர்களை தாண்டி ஆங்கிலோ இந்தியர்களும் பிராமணர்களும் அதிக எண்ணிக்கையில உள்ள போறதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சது. ஓகேங்களா? சோ இது மட்டும் இல்லாம 19ஆம் நூற்றாண்டு காலகட்ட தொடக்கத்துல இருந்து ஜமீன்தாரி, ரயோத் வரி போன்ற முறைகள் எல்லாம் அமலாக்கம் பண்ணப்பட்டனால என்னாச்சு அப்படின்னா நில சுவாந்தாரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய லேண்ட் எல்லாமே ஜமீன்தாரர்களாலையும் மிராசுதாரர்களாலையும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது. இதனால அதர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க என்ன செய்யப்பட்டாங்க அப்படின்னா அடிமைகளாகவே தான் இருக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? சோ லேண்ட் ஓனர்ஸா ஜமீன்தாரஸ் இருக்க ஆரம்பிச்சாங்க, மிராசுதாரர்கள் இருக்க ஆரம்பிச்சாங்க. இதனால அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய இதர மக்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிராமத்துல அடிமைகளாகவே தான் ட்ரீட் பண்ணப்பட்டாங்க. இந்த சமயத்துலதான் சோ ரயோத் வரி முறையை ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய ஆங்கிலேய அதிகாரி பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவர் என்ன செய்யப்பட்டார் அப்படின்னா பணியமர்த்தப்பட்டார். அதே மாதிரி
தாமஸ் மன்றோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேய அதிகாரி தலைமையில ரயோத்வாரி முறை மீது ஆய்வு செய்து அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போ ரயோத்வாரி சிஸ்டம் பத்தி ஆராய்ச்சி செய்யறதுக்காக, அதை பத்தின விஷயங்களை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்றதுக்காக பிரான்சிஸ் எல்லிஸ் அண்ட் தென் தாமஸ் மன்றோ அப்படிங்கிற இவங்க 2 பேர் தலைமையில குழுக்கள் உருவாக்கப்பட்டது. அவங்களுடைய குழுக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலம் காலமாக ஓகேங்களா, சோ நிலத்துடன் தொடர்பு கொண்டிருந்த மக்கள் கிட்ட இருந்து நிலம் பறிக்கப்பட்டது. காலகாலமா அந்த நிலம் யாருக்கு சொந்தமா இருந்ததோ அந்த மக்கள் கிட்ட இருந்து நிலம் பறிக்கப்பட்டு ஓகேங்களா, ஜமீன்தாரர்களும் மிராசுதாரர்களும் என்ன பண்றாங்க, அந்த நிலத்தை அவங்க வச்சுக்கிறாங்க. சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, லோ ப்ரொடக்டிவிட்டி, வேளாண் துறையில உற்பத்தி அப்படிங்கிறது குறைவுது ஓகேங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய நிலங்கள் பாத்தீங்க அப்படின்னா தரிசு நிலங்களாக பேரன் லேண்டாகவே இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த தாமஸ் மன்றோ, பிரான்சிஸ் எல்லிஸ் போன்றவர்களுடைய அறிக்கைகள் அப்படிங்கிறது சொல்லுது ஓகேங்களா. சோ இது மட்டும் இல்லாம நிறைய நிலங்கள் தரிசு நிலங்களாக இருக்கு, அட் த சேம் டைம் உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னும், சோ அந்த நிலத்தை சார்ந்தவர்கள் அடிமைகளாகவே இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்றாங்க ஓகேங்களா. ரைட். சோ இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் யார் பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா ட்ரிமாங்கிரே அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் சொல்லுதுங்கிறாங்க. ஸோ அந்த ட்ரிமாங்கிற ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத இந்த பாக்ஸ் கண்டென்ட்ல கொடுத்திருப்பாங்க, பார்ப்போம். ஸோ சென்னை மாகாண அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதியுதவி திட்டங்களை 1885 அறிவித்தது. அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நிதியுதவி திட்டங்கள். ஏன்னா அவங்களுக்கு நிலம் உரிமை கிடையாது, ஸோ அவங்களுடைய உழைப்பு எல்லாத்தையுமே ஜமீன்தாரர்கள் மிராசுதாரர்கள் வந்துட்டு சுரண்டிடுறாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு தேவையான நிதியுதவி திட்டத்தை 1885 என்ன பண்றாங்க அப்படின்னா சென்னை மாகாண அரசு வழங்குறாங்க. இந்த சமயத்துலதான் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கலெக்டரா இருந்தவர் யார் அப்படின்னா திரிமென்கிரே அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஓகேங்களா. சோ இங்கிலீஷ்ல ட்ரிமாங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல திரிமென்கிரேன்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய நிலை என்ன அப்படிங்கறத ஒரு ரிப்போர்ட்டா சப்மிட் பண்றாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள் பாத்தீங்கன்னா சமூகத்துல, அதாவது சோசியலா, பொருளாதார ரீதியா, கல்வி ரீதியா மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிலம்ங்கிறது சுத்தமா மறுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ ஒடுக்கப்பட்ட மக்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிலம் மறுக்கப்பட்டிருக்கு. அண்ட் தென் அவங்களுக்கு சொந்தமா வீடு கட்டிக்கிறதுக்கு கூட உரிமை இல்லை அப்படின்னும், எஜுகேஷன் கல்வியும் மறுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ நிலம் கிடையாது, ஸோ வீடு கட்டிக்கிறதுக்கு உரிமை கிடையாது, அண்ட் தென் எஜுகேஷன் கல்வி அப்படிங்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சம்டைம்ஸ் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் தேவர் ட்ரீட்டட் ஆஸ் ஸ்லேவ்ஸ், அடிமைகளா கருதப்பட்டு அடிமைகளா விற்கப்படுறாங்க பல நாடுகளுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் ட்ரிமாங்கிரனுடைய ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்றாங்க ஓகேங்களா. சோ இதனாலேயே நிறைய நிலங்கள் என்ன இருக்கு, தரிசு நிலங்களா சும்மாவே கிடக்குது அப்படின்னும், இதனால அரசாங்கத்துக்கான வருவாய் அப்படிங்கிறது குறையுது அப்படின்னும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. சோ அதனால தரிசு நிலங்களா கிடைக்கக்கூடிய நிலங்களை நம்ம என்ன பண்ணலாம், நிலம் இல்லாத தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு இந்த ட்ரிமாங்கிரேருடைய ரிப்போர்ட் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. சோ இதுல இன்னும் பல பரிந்துரைகள் அப்படிங்கிறது இருந்தது. இந்த அறிக்கை எல்லாத்தையுமே பரிந்துரைத்த ஆங்கிலேய அரசு 1892 பாத்தீங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள் அப்படிங்கிறத பிரிச்சு வழங்கியிருப்பாங்க ஓகேங்களா. சோ இந்த நிலங்களை தான் என்னன்னு சொல்றாங்க, பஞ்சமி நிலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம தாழ்த்தப்பட்டோருக்கு கல்வி மறுக்கப்பட்டிருந்தது இல்லையா, அதனால அந்த குழந்தைகளுக்கான பள்ளிகளும் உருவாக்கப்பட்டுச்சு. சோ அந்த பள்ளிகள் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பஞ்சமர் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் பஞ்சமி நிலங்கள், பஞ்சமி லேண்ட்ஸ் அப்படின்னும், அவங்க அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு கல்வியும் மறுக்கப்பட்டிருந்த இல்லையா, அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அதுக்காக தொடங்கப்பட்ட பள்ளிகள் பஞ்சமர் பள்ளிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டது. சரி, அந்த பஞ்சமர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது 4 வர்ணா சிஸ்டம், 4 வர்ண முறைகள் இருக்கு இல்லையா. சோ அந்த 4 வர்ண முறைகள்ல கவர் ஆகாத கம்யூனிட்டிஸை சேர்ந்தவங்களை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பஞ்சமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பஞ்சமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ரைட். சோ அப்படி அந்த பஞ்சமர் பள்ளிகள் அப்படிங்கிறத ஆதி திராவிடர் பள்ளிகள் அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அயோத்திதாச பண்டிதரும் சிங்காரவேலரும் வலியுறுத்தி இருப்பாங்க ஓகேங்களா. சோ பஞ்சமர்ஸ் அப்படின்னா 4 வர்ண முறைகளையும் கவர் ஆகாம இருக்கக்கூடிய, அதாவது பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், இதுதான் 4 வர்ணா சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஆக்குபேஷன் பேசிஸ்டான கேஸ்ட் சிஸ்டம். இந்த 4லையும் கவர் ஆகாதவங்களை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பஞ்சமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பஞ்சமர் பள்ளிகள் அப்படின்னு டேர்ம் யூஸ் பண்ணக்கூடாது, அவங்க என்னென்ன சொல்லணும் அப்படின்னா ஆதி திராவிடர்கள்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அயோத்திதாச பண்டிதரும் சிங்காரவேலரும் வலியுறுத்தி இருப்பாங்க. சோ அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலை இப்படிதான் இருக்கு அப்படிங்கறது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா. சோ அதனாலேயே 1854 நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அப்படின்னா, பள்ளிகள்ல தாழ்த்தப்பட்ட குழந்தைகளை கண்டிப்பா அனுமதிக்கணும். சோ அதை அனுமதிக்கிறதை யாரும் தடுக்க கூடாது. சோ டிப்ரஸ் கிளாஸ் கம்யூனிட்டிஸை சேர்ந்த குழந்தைகளை ஸ்கூல்ஸ்ல அனுமதிக்கணும்னு சொல்லி 1854 நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. ஆனா இந்த உத்தரவுகளை உயர் ஜாதியை சேர்ந்த யாருமே என்ன பண்ண கிடையாது, மதிக்க கிடையாது. அகைன் 1865 இங்கிலாந்துல உள்ள நாடாளுமன்றத்துல இந்தியாவுக்கான அமைச்சரே இதுக்கான உத்தரவுகளை பிறப்பிச்சிருப்பாங்க. ஆனா அப்பவும் ஒடுக்கப்பட்ட மக்களை கல்வி நிறுவனங்களுக்குள்ளார அனுமதிக்கிறது அப்படிங்கறத உயர் ஜாதியினர் மறுத்துட்டாங்க ஓகேங்களா. இந்த சமயத்துலதான்
செஞ்சுரி 19ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதி, அதாவது 1850ஸ்க்கு மேலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 19ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில ஓகேங்களா, ஸோ சமூகம், பொருளாதாரம், அதிகாரம், வேலை வாய்ப்புகள்னு அனைத்து துறைகள்லையுமே பிராமணர்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு. இதனால பிராமணர் அல்லாதவர்கள், சிறுபான்மையினர் போன்றவர்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருந்தாங்க, பல இடங்கள்ல புறக்கணிக்கப்பட்டிருந்தாங்க. ஓகேங்களா, சோ இந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட பள்ளிகள் மூலம் நவீன கல்வி கற்ற பிராமணர் அல்லாத வகுப்பினர், ஏன்னா நான் பிராமின்ஸுக்கு, தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு கல்வி நிறுவனங்கள் தொடங்க ஆரம்பிச்சாங்க இல்லையா, அப்போ பிராமின்ஸுடைய டாமினன்ஸ் அதிகரிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் நெஞ்சம் படிச்ச பிராமணர் அல்லாத வகுப்பினர் என்ன பண்றாங்க அப்படின்னா பிராமின்ஸ்க்கு அகெயின்ஸ்டா போர்க்கொடி தூக்க ஆரம்பிக்கிறாங்க. தங்களுக்கும் அரசு பணிகள்ல பிரதிநிதித்துவம் வேணும், கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல வேலை வாய்ப்புகளை இடஒதுக்கீடு வேணும், ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படிங்கிற விஷயத்த வலியுறுத்துறாங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர், சிங்காரவேலர், ரெட்டைமலை சீனிவாசர், பிட்டி தியாகராயர், பனகலரசர் போன்ற படித்த பிராமணர் அல்லாத தலைவர்கள் என்ன பண்றாங்க, இந்த கோரிக்கையை ரொம்ப தீவிரமா முன்வைக்கிறாங்க மெட்ராஸ் மாகாணத்துல. ஓகேங்களா, சோ இந்த கோரிக்கையை ஏத்துதான் 1892 1892 சென்னை மாவட்ட அனைத்து துறைகளில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அளித்து ஆணை வெளியிடப்பட்டது. ஸோ சென்னை மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அனைத்து துறைகளிலையும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது அளிக்கப்பட்டது. இந்த உத்தரவை 128 சப் கிளாஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. ஓகேங்களா, ஸோ சென்னை மாகாணம் முழுவதும் விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னும் இது அமல்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ தமிழ்நாட்டிலையும் கொடுக்கப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தோர் முன்னெடுத்த முயற்சிகளை போலவே மகாராஷ்டிராலையும் இது முன்னெடுக்கப்பட்டிருக்கும். ஸோ கல்வி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா ஜோதிராவ் பூலே, அன்னை சாவித்திரிபாய் பூலே போன்றவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதிக முக்கியத்துவம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல, அதாவது தொடக்க காலகட்டத்தில் மெட்ராஸ் மாகாணத்துல சமூக நீதி நிலைநிறுத்துறதுக்கு ஆங்கிலேய அரசு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்கூல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதா இருக்கட்டும், நீதிமன்ற உத்தரவுகள் பிறப்பிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது நீதி கட்சி என்ன பண்ணினாங்க, அதாவது கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், வகுப்புவாத பிரதிநிதித்துவம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நீதி கட்சி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கறத அடுத்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.